வடமாகாண விவசாய ஆராய்ச்சி நிலைய ஊழியர்கள் நிரந்தர நியமனம் கோரி கவனஈர்ப்பில் இன்று ஈடுபட்டனர். குறித்த போராட்டம் இன்று காலை 9:30 மணியளவில் கிளிநொச்சி இரணைமடு சந்தியில் உள்ள விவசாய ஆராய்ச்சி நிலையம் முன்பாக இடம்பெற்றது. இதன்போது தமக்கான நிரந்தர நியமனத்தை வழங்குமாறு கோரி பதாதைகளை ஏந்தியவாறு கவனஈர்ப்பில் ஈடுபட்டனர். என் பேர் முத்தையா பன்னீர்செல்வன். நான் விவசாய திணைக்களம் நெல்லாராய்ச்சி நிலையம் பரந்தல்லிருந்து வந்திருக்கோம். இப்போ நாங்கள் இங்கே நிற்கிற பணியாளர்கள் எல்லாமே 12 வருஷத்துக்கு குறையாமல் ஒப்பந்த தொழிலாளர்களாக வேலை செய்து வருகிறோம். எங்களுக்கான ஒரு நிரந்தர நியமனத்தை பல போராட்டங்கள் செய்தும் கடந்த அரசாங்கங்கள் எங்களுக்கான ஒரு நியமனத்தை தரவில்லை. பொய்யான வாக்குறுதிகளை வழங்கி நாங்கள் இன்னும் ஏமாற்றப்பட்டிருக்கிறோம். எங்களுக்கான நிரந்தர நியமனம் தைக்க வேண்டும். இப்பொழுது இருக்கின்ற ஜனாதிபதி அவர்கள் அனுரா திசாநாயக்க அவர்கள் ஒரு உயர்ந்த மனிதராக பார்க்கிறோம். அவர் எங்களுக்கான ஒரு நியமனத்தை வழங்க வேண்டும், அவர் வழங்கி வைக்க வேண்டும் என்பது எங்களுடைய கோரிக்கை. நிச்சயமாக நாங்கள் 3500 நாட்களுக்கு மேலாக ஒப்பந்த தொழிலாளர்களாக வேலை செய்கிறோம். பல போராட்டங்கள் நடத்தியிருக்கிறோம். ஆனால் நாங்கள் இதுவரைக்கும் ஏமாற்றப்பட்டு இருக்கிறோம். நிச்சயமாக எங்களுக்கு ஒரு நிரந்தர நியமனம் வழங்க வேண்டும். நாங்கள் வீதியிலே இறங்கியதற்கு காரணம் நாங்கள் பல ஆண்டுகள் ஒப்பந்த தொழிலாளர்களாக இருக்கிறோம். எங்களையும் நிரந்தர நியமனமாக்குங்கள். நாங்கள் விவசாய திணைக்களத்தின் ஒரு நாட்டினுடைய முதுகெலும்பாக இருக்கிறோம். எங்களுக்கும் ஒரு நிரந்தர நியமனம் வழங்க வேண்டும். அரசாங்கம் எங்களை கடந்து செல்ல வேண்டாம். எங்களுக்கும் ஒரு நிரந்தர நியமனம் வழங்க வேண்டும். இதில் இருந்து கடக்கும் பட்சத்திலே தமிழ், சிங்கள, முஸ்லீம் சகோதரர்கள் ஒன்று சேர்ந்து நாங்கள் ஒரு பாரிய ஒரு எழுச்சி போராட்டத்தை இந்த அரசுக்கு நடத்துவோம் என்பதை கேட்டுக்கொள்கிறேன். சரி, நான் இந்த நிறுவனத்தில் 11 வருடங்களாக கடமையாற்றி கொண்டிருக்கிறேன். எனக்கு இந்த நியமனம் வழங்கியில் 13 நாள் காணாது. அந்த 13 நாள் காணாததால் நான் இந்த 11 வருடமாக புறக்கணிக்கப்பட்டிருக்கிறேன். இந்த அரசாங்கமே எங்களை புறக்கணிக்குதுன்றது எங்களுக்கு தெரியல. 2019ஆம் ஆண்டு முடிவு பகுதியில் ஒரு தடவை எங்களுக்கு நியமனம் தாரதாக கூறினார்கள். ஆனால் தெரியல. நாங்களும் குழந்தைகளோட சரியாக கஷ்டப்படுறோம். பள்ளிக்கூட செலவு, ஹாஸ்பிட்டல் செலவுன்றது எங்களுக்கு ஒரு பெரிய இதாக இருக்குது. அதை விட எங்களுக்கு ஒரு நேர உணவானது கூட சரியான கஷ்டத்து மத்தியில் போய் கொண்டிருக்குது. நீங்கள் என்னத்தை எதிர்பார்க்குறீங்க? எங்களுக்கு எங்களையும் இந்த நிறுவனத்துக்குள்ள உள்வாங்கி எங்களுக்கும் ஒரு நியமனத்தை தந்து எங்களோட வாழ்வாதாரத்தையும் மேன்மைப்படுத்துமாறு நாங்கள் அரசாங்கத்தை மிகவும் தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறோம். என்னுடைய பேர் மனோராஜ். இந்த மீடியா சந்திப்பானது இந்த திணைக்களத்துக்கு எதிராகவும் இல்லை இங்கே வேலை இங்கே உத்தியோகத்திற்கு எதிராகவும் இந்த பத்திரிகை ஏற்பாடு செய்யவில்லை. நீண்ட காலமாக 11 வருட காலமாக நாங்கள் அந்த ஒப்பந்த பணியாளராக வேலை செய்து வருகிறோம். நிரந்தர நியமனம் இல்லாமல் எங்களோட நிரந்தர நியமனம் ஒரு கேள்விக்குறியாகி கொண்டிருக்கிறது. முன்னைய ஆட்சி காலத்திலே தேர்தல் காலங்களிலே இந்த நியமனம் தருவோம் என்று சொல்லி வாக்குறுதிகள் விவரங்களை எடுத்தார்கள். ஆனால் அது அப்படியே கடத்தப்பட்டு இன்றைக்கு 11 வருடங்கள் கடந்து விட்டன. மழை காலங்களிலும் வெயில் காலங்களிலுமே நாங்கள் பணிக்கு அமர்த்தப்படுகிறோம். பணிக்கு அமர்த்தப்படுகிற நாட்களில் மாத்திரமே அந்த 1500 ரூபாய் 1800 சம்பளம் எங்களுக்கு வழங்கப்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த 5 வருடத்துக்கு ஒருக்கா அந்த 180 நாள் அடிப்படையிலேயே நியமனம் கொடுத்து வந்தார்கள் அந்த சேர்க்குலரின்படி. இப்பொழுது 11 வருடங்கள் ஆகியும் அந்த சேர்க்குலர் அப்படியே நிப்பாட்டப்பட்டிருக்கிறது. இந்த அரசாங்கத்தை நாங்கள் நம்பியிருக்கிறோம். இந்த அரசாங்கம் ஒரு தொழிற்சங்க ரீதியாக இப்படியான நடவடிக்கைகளை முன்னெடுத்து வந்த ஒரு அரசாங்கம். இப்படி ஒரு தொழிலாளர்களுடைய நிலைமையை இந்த கருத்தில் கொண்டு இந்த நியமனத்தை வழங்க இந்த அரசாங்கத்துக்கு ஒரு கோரிக்கையாக நாங்கள் கொடுக்கிறோம். அது பட்சம் இல்லாமல் 180 நாள் அடிப்படையிலே 5 நாள் 7 நாள் 8 நாள் என்று விடுபட்டவர்கள் கூடி இன்றும் 11 வருடமாக இந்த நியமனத்துக்கு இன்னும் காத்திருக்கிறார்கள். அநேக நண்பர்கள் இந்த வேலையை விட்டு சம்பளம் போதாதனால் அநேகர் இந்த வேலையை விட்டு நின்று விட்டார்கள். நாங்களும் நிற்பமாக வேலை செய்வோமா என்ற நிலைமையில் தெரியாமல் இன்று வரை வேலை செய்து கொண்டிருக்கிறோம். ஏனென்றால் நின்று விட்டால் ஒருவேளை அடுத்த தரம் கொடுத்துருவாங்களோ இல்லை அடுத்த மாதம் கொடுத்துருவாங்களோன்னு தெரியல. மழை பெய்து கொண்டிருந்தாலும் அடைமழை காலங்களிலும் நாங்கள் இங்கே வேலைக்கு வந்தால் மாத்திரம் எங்களுக்கு சம்பளம். அப்போ எங்களுக்கு ஒரு விழுப்புண் அடைந்தாவோ இல்லாட்டி நாங்கள் ஒரு வியாதிப்பட்டாலோ எங்களுக்கு அந்த கொடுப்பனவும் இல்லை. அப்போ இந்த சலுகைகள் எதுவுமே இல்லாமல் நாங்கள் ஒரு 11 வருடமாக ஒரு நாள் சம்பளக்காரர் மாதிரி கடமையாற்றி வருகிறோம். இங்கே அடிமட்ட வேலையிலிருந்து ஆஃபீஸ் வேலை செய்யக்கூடிய அவ்வளவு திறமையானவர்களும் இந்த திணைக்களத்தில் இருக்கிறார்கள். வடமாகாணத்தில் இருக்கிறார்கள், நாடளாவிய ரீதியிலே இருக்கிறார்கள். அப்போ எங்களுக்கு அடுத்த கட்டம் போயிடாமல் அவர்களுடைய திறமைகள் எல்லாம் முடக்கப்பட்டு
அப்படி லேபராக ஒரு அடிமட்ட லேபராக நாங்கள் பயணம் செய்து வருகிறோம். நாட ரீதியில் ஒரு 1500 பேர் இப்போ நாடு ஃபுல்லாக இருக்கிறாங்க. விவசாய ஆராய்ச்சி நிலையத்தில் இருக்கிறாங்க. அப்போ இது அரசியல் நோக்கமாக எங்களை பயன்படுத்தாமல் இந்த அரசாங்கம் 30,000 வெற்றிடத்துக்குள்ளே இப்போ அரச தேர்தல் காலங்களில் ஜனாதிபதி அறிவிச்சிருக்கிறார். 30,000 அரச நியமனங்களை நாங்கள் வழங்க போகிறோம்னு சொல்லி இப்போ நேற்றைய தினத்தில் கூடிய அமைச்சரவை முடிவில் 15,073 அரச நியமனத்தை வெற்றிடத்தை நிரப்புறதுக்கு அமைச்சரவை முடிவெடுத்திருக்கு. முந்தின நாள் 24ஆம் தேதி சுகாதார அமைச்சர் தாதியர், அதாவது சுகாதாரத்துறையில் 3,447 அரச நியமனத்தை கொடுத்துருக்காங்க. அப்போ மிஞ்சி இருக்க போகிறது இன்னொரு 10,000 வெற்றிடம் தான். அதுக்குள்ளே இந்த 1,500 விவசாய ஊழியர்களை இணைத்து கொள்ளுமாறும் இந்த பணிவான இந்த வேண்டுகோளாக இந்த தொழிலாளர்கள் சார்பில் நான் இந்த வேண்டுகோளை இந்த அரசாங்கத்தை விடுக்கிறார். இன்னும் இந்த ஆர்ப்பாட்டமானது நாங்கள் ஆர்ப்பாட்டமோ அப்படியான நடவடிக்கைக்கு நாங்கள் இந்த அரசாங்கத்துக்கு எதிராக நாங்கள் வரவில்லை. அகிம்சையான வழியிலே இந்த கோரிக்கையை தெரியப்படுத்தி இருக்கிறோம். இதற்கு முன்னைய காலத்திலே நாங்கள் விவசாய அமைச்சரை சந்திச்சிருந்தோம். இதுக்கு முன்னதாக போயிருந்தால் நாங்கள் எங்களை நீர் தாரையால் அடித்து விரட்டப்பட்டு நாங்கள் இப்பொழுது இருக்கிறோம். நாட்டின் முதுகெலும்பாக இந்த விவசாயத்துறை இருக்கிற நேரத்தில் எங்களோட ஊழியர்களை இந்த விவசாய ஊழியர் திணைக்களத்தில் ஒப்பந்தமாக பணியாற்றுறதை இந்த நாட்டில் உள்ள எதிர்க்கட்சியாக இருந்தாலும் சரி, ஆளுங்கட்சியாக இருந்தாலும் சரி, எங்களை கவனத்தில் கொண்டு இந்த 30,000 வெற்றிடத்தில் எங்களையும் உள்வாங்குங்க என்று சொல்லி நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். எங்களுக்காக அங்கே சிங்கள சகோதரர்கள் கொழும்பிலும் செய்து கொண்டிருக்கிறார்கள், அங்கே பேராதனையில் செய்து கொண்டிருக்கிறார்கள். அப்போ அதை நாங்கள் முன்னெடுத்து கொண்டிருக்கிறோம். எங்களுக்கு இந்த நிரந்தர நியமனம்ன்றது சரியான ஒரு வேதனை அளிக்கின்றது. ஏனென்றால் எல்லா துறைகளுக்கும் வழங்கி கொண்டிருக்கிறார்கள், வெற்றிடங்களை நிரப்பி கொண்டிருக்கிறார்கள், அதிகபட்சமான உத்தியோகத்தர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் தொழிலாளர்கள் பற்றாக்குறையாக இருக்கிறது. குறுகிய தொழிலாளர்களை வச்சு கூடியதான வேலை நடந்து கொண்டிருக்கிறது. இப்போ இங்கே வெற்றிடம் இப்போ ஓய்வு பெற்று சென்றிருக்கிறார்கள். 25 பேருக்கு மேலே இங்கே எங்களோட திணைக்களத்தில் ஓய்வு பெற்று செஞ்சுட்டாங்க. அப்போ அந்த காடர் என்று சொல்லி நிரப்ப வலிக்கிட்டாலே இந்த 25 காடரை அவங்களை உள்வாங்கியிருந்தாலே இப்படி இந்த இடத்துக்கு நாங்கள் வந்திருக்க தேவை. அப்படியே வச்சு இது அரசியல் நோக்கமாக எங்களுக்கு செய்ய போகிறீங்களா, இல்லை இப்படியே கடத்தி எங்களுடைய பொருளாதாரம், எங்களுடைய வாழ்க்கை செலவு இப்போ நடக்கிறதான எங்களோட நிலையில் மிக கஷ்ட நிலையில் தான் இருக்கிறோம். நாங்கள் எங்களை சாதாரண நிலையில் கூட நாங்கள் இல்லை. ஏன்னா இந்த சம்பளத்தை கொண்டு படிப்பு செலவு, கரண்ட் பில், வீட்டு சாமான் வாங்குறது எங்களுக்கு காணாது. அதை விட நாங்கள் இந்த சம்பளத்தை எடுத்து திருப்பி இந்த நிறுவனத்துக்கு, இந்த திணைக்களத்துக்கு நாங்கள் திருப்பி கொண்டு வரோம். அந்த இங்கே கொடுக்குறதான சம்பளத்தை உணவாக நாங்கள் கொண்டு வரோம், 2 நேர சாப்பாடு கொண்டு வரோம். அப்போ இந்த 35,000 சம்பளத்தில் 11 வருடமாக இப்போ நாங்கள் இப்போ தான் எங்களுக்கு அந்த 35,000 இந்த மாதத்தில் மட்டும்தான் அந்த 35,000 வழங்கியிருக்கு. 20,000 பிறகு 25க்கு 30க்கு இப்போ நாங்கள் 35 வந்திருக்கு. எங்களுக்கு 50,000 60,000 கிடைக்கும்ன்றது அளவில் நாங்கள் நினைக்கையில் இது இப்போதைக்கு எங்களுக்கு இந்த அரசாங்கம் இப்படியே எங்களை வச்சு கடத்தக்கூடாது. இந்த அரசாங்கம் ஒரு நல்ல தீர்வை கொண்டு எங்களுக்கு ஒரு நியாயமான ஒரு திட்டத்தை கொண்டு இந்த அரசு திணைக்களத்தில் உள்ள இந்த ஒப்பந்தமாக வெற்றிடமாக வச்சிருக்கிற ஆக்களை உடனடியாக இந்த அரசாங்கம் எங்களுக்கு செஞ்சு தர ஒரு பணிவான வேண்டுகோளை இந்த அரசாங்கத்துக்கு கோரிக்கை வைக்கிறோம். இந்த அரசாங்கத்தை நம்பி இருக்கிறோம். இந்த அரசாங்கத்தில் பேசி எதையுமே பேசி ஒரு தீர்வை பெற்றுக்கொள்ளலாம். அராஜக வழியிலேயோ ஆர்ப்பாட்ட வழியிலோ இல்லாமல் இந்த அரசாங்கம் விளங்கி கொள்ளும் ஒரு தொழிலாளர்களுடைய வழியை இப்போ கடந்த காலத்தில் நாங்கள் இந்த அரசாங்கத்தை நம்பி பேணி அரசாங்கத்தை நம்பி நாங்கள் ஏமாந்துட்டோம். இப்போ இந்த அரசாங்கத்தை நம்பி இருக்கிறோம். இந்த அரசாங்கமும் எங்களை தட்டி கழிக்காமல் இந்த அரசாங்கம் ஒரு குறுகிய காலத்துக்குள்ளே எங்களுக்கு ஒரு தீர்வை தந்தால் மிகவும் ஒரு சந்தோஷமாக இருக்கும். எங்களோட நிலைமைகளை ஒரு தொழிலாளி ரீதியில் நீங்கள் அரசாங்க ரீதியில் இந்த மீடியா நண்பர்கள் தெரியப்படுத்துங்க. நாங்கள் இதை ஒரு அன்பான வேண்டுகோளாக நாங்கள் இந்த எல்லா மீடியா நண்பர்களுக்கும் சொல்கிறோம். மீண்டும் சொல்கிறோம், இந்த நிறுவனத்துக்கு எதிராகவோ இல்லை உத்தியோகத்திற்கு எதிராகவோ அந்த நடவடிக்கையாக நாங்கள் இந்த பத்திரிகை சந்திப்பு செய்யவில்லை. எங்களுடைய பிரச்சனையை அகிம்சை வழியில் நாங்கள் தெரியப்படுத்தியிருக்கிறோம். எங்களோட 11 வருட வழியை நாங்கள் மீடியா மூலியமாக தெரியப்படுத்தியிருக்கிறோம். நாடக ரீதியில் உள்ள அனைத்து மீடியா நண்பர்களுக்கும் இதை நாங்கள் தெரியப்படுத்துகிறோம். இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள தமிழ் பிளஸ் யூடியூப் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.